சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த கோவில் கடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இங்கு இறைவன் திருமூலநாதன், பொன்னம்பலநாதர் என்றும் அம்பாள் உமையாம்பிகையாகவும் காட்சியளிக்கிறாங்க. சிதம்பரம் கோவிலில் சிவபெருமான் நடனக்கலையின் அரசனாக நடராஜர் என்னும் வடிவில் தான் இருக்காருங்க. இறைவனின் நடராஜ வடிவம் தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் உருவானதாக சொல்கிறாங்க. பஞ்சபூத தலங்களில் இந்த தலம் ஆகாய தலமாக போற்றப்படுதுங்க. இங்கு இறைவனை 2 வழிகளில் பூஜை செய்கிறாங்க. இறைவன் உருவமுடையவராக, அதாவது நடராஜ பெருமானாகவும், உருவமற்ற நிலையில் ஆகாயமே இறைவனும் சொல்கிறாங்க. சிதம்பர ரகசியம். கோவிலின் உள்ளே ஒரு சிறிய அறை திரையிடப்பட்டு இருக்கும். கோவிலில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டிட்டு இந்த அறையில் இருக்கக்கூடிய திரையும் விளக்கப்பட்டு இங்கேயும் தீபாராதனை காட்டுறாங்க. இந்த அறையில் இறைவனின் உருவம் எதுவும் இருக்காதுங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வத்தல மாலை ஒன்று இருக்குது. இதை சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவன் ஆகாய வடிவில் இருக்கிறார் என்பதுதான் இதன் பொருள். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. அதே போல தான் இறைவனுக்கும் முதலும் முடிவும் இல்லாமல் நீக்கமர எங்கும் நிறைஞ்சிருக்காரு என்பது பொருள். சிதம்பரம் சித்தம் கூட்டல் அம்பரம் என பிரிக்கலாம். சித்தம் அப்படின்னா உள்ளம், இதயம்னு பொருள். அம்பரம் அப்படின்னா ஆகாயத்தை குறிக்கும். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அனைவர் மனத்திலும் வாசம் செய்கிறான்றதான் இதோட பொருள். பதஞ்சலி முனிவர்ன்றவர் தான் தில்லைவனத்தில் சிவபெருமானின் நடனத்தை பார்த்ததாக சொல்லப்படுதுங்க. இவர் தான் இந்த கோயிலை தில்லையில் கட்டினதாக சொல்லப்படுது. முன்னாடி இந்த இடம் தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்துச்சாங்க. அதனால் இதுக்கு தில்லைவனம்ன்ற பெயரும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மரங்கள்லாம் இங்கே இல்லை. இந்த தலத்தோட தல விருட்சம் தில்லை மரம். பொன்னம்பலம் பெயர் குறிப்பு. இங்கு நடராஜர் ஆடும் சிற்றம்பலத்துக்கு இன்னொரு பெயர் பொன்னம்பலம்னு சொல்கிறாங்க. இந்த சபைக்கு 1ஆம் பராந்தக சோழ மன்னர் தான் பொற்கூரை வேந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த குறிப்புகள் திருவாலங்காட்டு செப்பேடுகளில் இருக்குது. இதனால தான் இந்த சபை பொன்னம்பலம் என்னும், இந்த இறைவன் பொன்னம்பலநாதர்னும் அழைக்கப்படுதுங்க. நீங்கள் நடராஜர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய போற்றி.